ஹாய் குழந்தைகளே, வெல்கம் டு த சோட்ட போமா டிவி. ஒரு சிறிய டவுனில் அப்பு மாமா என்ற நேர்மையான சாக்லேட் தயாரிப்பாளர் இருந்தார். அவர் தனது சொந்த தோட்டத்தில் விளைந்த தூய கோகோவை பயன்படுத்தியதால் அவரது சாக்லேட்கள் சுவைமிக்கவை. இருப்பினும் பேராசை கொண்ட கந்தன் என்ற போட்டியாளரின் பளபளப்பான கடைக்கு முன்னால் அப்பு மாமா கஷ்டப்பட்டார். ஒருநாள் தன் செல்ல மருமகள் மீராவுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அப்பு மாமா தனது கடையில் மினுமினுக்கும் ஒரு பெரிய மாய கோகோ விதையை கண்டெடுத்தார். இது ஒரு ஆசீர்வாதம் என்று நம்பி அந்த விதையிலிருந்து ஒரு சிறு துண்டை மட்டும் தனது சாக்லேட் கலவையில் சேர்த்தார். உடனே அந்த சாக்லேட்களுக்கு மகிழ்ச்சியையும் குணப்படுத்தும் சக்தியையும் தரும் மாய சக்தி கிடைத்தது. அதிலிருந்து அப்பு மாமாவின் கடைக்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது. சோகமானவர்களும் சிரித்து மகிழ்ந்தனர். வாடிய செடிகள் கூட பூத்தன. இதை கண்ட கந்தன் பொறாமைப்பட்டு அப்பு மாமாவின் ரகசியத்தை அறிந்து கொண்டு அந்த கோகோ விதையை பேராசையுடன் திருடிச் சென்றார். கந்தன் தனது கடையில் உள்ள செயற்கை கலவைகளில் அந்த விதையை பயன்படுத்த முயன்றபோது அந்த மாயசக்தி நேர்மையற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டதால் அது பயங்கரமான கருப்பு புளிப்பு திரவமாக மாறி தொழிற்சாலை முழுவதும் பரவி கந்தனையே சிக்க வைத்தது. விரைந்து வந்த அப்பு மாமா பேராசை குணம் கொண்ட கந்தனை விடுவித்து உண்மையான மாயசக்தி நேர்மையிலும் தூய்மையிலும் தான் உள்ளது என்று விளக்கினார். தனது தவறை உணர்ந்த கந்தன் மன்னிப்பு கேட்டார். அப்பு மாமாவும் அவரை மன்னித்தார். இறுதியில் அப்பு மாமா அந்த மாய கோகோ விதையை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் அதை பொடி செய்து டவுனில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அதனால் அனைவருக்கும் நல்ல கோகோ மகசூல் கிடைத்தது. இதன் மூலம் அந்த டவுன் முழுவதும் நேர்மை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த சாக்லேட்டுகள் நிரந்தரமாக கிடைத்தன. அப்பு மாமா மற்றும் கந்தன் இருவருமே நண்பர்களாகி தங்கள் சமூகத்தை வளப்படுத்தினர். இந்த மேரி என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸை பார்க்க நம்ம சோட்ட பொம்மை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.